அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இஸ்லாமிய வாரத்தோட முக்கியமான நாள் ஜுமா, அதாவது வெள்ளிக்கிழமை தொழுகை. வாங்க இன்னைக்கு நாம இந்த நாளோட சிறப்பம்சங்கள் என்ன, இந்த நாளை நம்ம எப்படி சரியா அணுகணும், என்னென்ன ஒழுக்கங்களை கடைபிடிக்கணும்னு கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கலாம். இந்த நாள் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல்னு யோசிச்சிருக்கீங்களா? பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளுக்கு எவ்வளோ அழகான பட்டப்பெயர்களை கொடுத்திருக்காங்கன்னு. ஒன்னு, ஏழைகளின் ஹஜ், அதாவது ஹஜ் செய்ய முடியாதவங்களுக்கு அதுக்கு நிகரான நன்மைகளை அள்ளி தரும் நாள். இன்னொன்னு, நாட்களின் தலைவர், எல்லா நாட்களுக்கும் இதுதான் தலைவர். இந்த 2 வார்த்தைகளே போதும் ஜுமாவோட மகத்துவத்தை புரிஞ்சுக்க. சரி, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாளை நாம எப்படி இன்னும் அழகாக்கலாம்? இது வெறும் ஒரு விடுமுறை நாள் கிடையாது, இது ஒரு ஆன்மீக கொண்டாட்டம். அதுக்குன்னு சில குறிப்பிட்ட செயல்கள், அதாவது சுன்னத்துகள் இருக்கு. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இதுல ஒரு 4 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல, தொழுகைக்கு முன்னாடி குளிக்கிறது. இது ரொம்ப வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். 2வது, தனிப்பட்ட சுத்தம், நகங்களை வெட்டுறது, நல்ல நறுமணம் பூசிக்கிறது மாதிரியான விஷயங்கள். 3வது, நம்மகிட்ட இருக்கிற உடைகள்லயே இது ரொம்ப சுத்தமானதோ சிறந்ததோ அதை அணியிறது. 4வது, பள்ளிவாசலுக்கு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போறது. இதுக்கு ஒரு அருவியான ஓமை இருக்கு தெரியுமா? ஆளா பள்ளிவாசலுக்குள்ள நுழையிறவங்களுக்கு ஒரு ஒட்டகத்தை இறைவனுக்காக அர்ப்பணிச்ச நன்மை கிடைக்கும்னு நபிமொழி சொல்லுது. யோசிச்சு பாருங்க, நேரத்தோட முக்கியத்துவத்தை இது எவ்வளவு அழகா சொல்லுது. நம்மளா நாம தயார்படுத்திக்கிட்டதுக்கு அப்புறம் சில ஆன்மீக பயிற்சிகளும் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது சூரா அல் கஹஃப் ஓதுறது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதை ஓதுனா அடுத்த வெள்ளி வரைக்கும் நமக்கு ஒரு வழிகாட்டும் ஒளி கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. 2வதா, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல நிறைய ஸலவாத் சொல்றது. கடைசியா துவா கேட்கறது. வெள்ளிக்கிழமையில ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு, அப்போ கேட்கப்படுற துவாக்கள் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படும்னு சொல்லப்படுது. அந்த நேரம் பெரும்பாலும் அசர் தொழுகைக்கு பிறகு இருக்கலாம்னு பலரும் கருதுறாங்க. சரி, என்னெல்லாம் செய்யணும்னு பார்த்துட்டோம். இப்போ என்னெல்லாம் செய்யக்கூடாது, இல்ல இன்னும் சரியா சொன்னோம்னா எதையெல்லாம் நாம தவிர்க்கணும்னு பார்க்கலாம். இதெல்லாம் வெறும் தடைகள் கிடையாது, இது தொழுகைக்கும் இமாமுக்கும் அங்க இருக்கிற மத்தவங்களுக்கும் நாம கொடுக்கற மரியாதை. இப்போ ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. இமாம் குத்பா, அதாவது சொற்பொழிவு நிகழ்த்திட்டு இருக்கும்போது பக்கத்துல யாராவது பேசிட்டே இருந்தா அவங்கள பார்த்து கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றது கூட தப்பா? ஆமாங்க, அது கூட தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னா அந்த குத்பா உரைக்கு அவ்வளவு புனிதத்துவம் இருக்கு. இமாம் பேசும்போது நாம முழு கவனத்தோட முழு அமைதியோட அதை கேட்கணும். மற்றவங்களை அமைதிப்படுத்த நம்ம பேசினா கூட நம்ம ஜும்மாவோட முழுமையான நன்மை குறைஞ்சிடும் சொல்லப்படுது. பாருங்க, அந்த அளவுக்கு அந்த உரையை கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் சில ஒழுக்கங்களையும் நாம மனசுல வச்சுக்கணும். முன்னாடி இடம் பிடிக்கிறதுக்காக ஏற்கனவே உட்கார்ந்துருக்கிறவங்களோட தோலை தாண்டி போறது மற்றவங்களுக்கு இடையூறு இல்லையா? அதனால அதை தவிர்க்கணும். இமாம் உரை நிகழ்த்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தாமதமா வர்றதும் கூடாது. ஏன்னா இமாம் பேச ஆரம்பிச்சதும் நன்மைகளை பதிவு செய்யற வானவர்கள் அவங்களோட பதிவேடுகளை மூடி வச்சுட்டு உரையை கவனிக்க ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்லப்படுது. அப்புறம் உரை நடக்கும்போது செல்போன் பார்க்கறது மாதிரியான கவனச்சிதறல்களையும் கண்டிப்பா தவிர்க்கணும். இப்போ நாம பார்க்க போறது ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி. ஜும்மா தொழுகையோட முக்கியத்துவத்தோட உச்சத்தையும் அதை அலட்சியம் செய்யறவங்களுக்கு விடுக்கப்பட்ட ஒரு கடுமையான எச்சரிக்கையும் பற்றி தான் இப்போ பார்க்க போறோம். 3, இந்த எண்ணை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு சரியான காரணமும் இல்லாம வேணும்னே தொடர்ந்து 3 ஜும்மா தொழுகைகளை ஒருத்தர் தவற விடுறது இஸ்லாத்துல ஒரு மிக தீவிரமான விஷயமா பார்க்கப்படுது. நபிகள் நாயகத்தோட ஒரு எச்சரிக்கை இத பத்தி என்ன சொல்லுதுன்னா, அப்படி செய்யறது ஒருவரோட உள்ளத்துல முத்திரையிடப்படுற அளவுக்கு ஒரு பாரதூரமான பாவம் அப்படின்னு விவரிக்குது. இந்த வார்த்தைகளோட ஆழத்தையும் தீவிரத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜும்மா தொழுகை இஸ்லாத்துல எவ்வளவு இன்றியமையாத ஒரு கடமைன்னு இது நமக்கு தெளிவா புரிய வைக்குது. ஆக இந்த எல்லா வழிகாட்டுதல்களும் ஒழுக்கங்களும் சேர்ந்து ஒரு வாரத்தோட ஒரு நாளை ரொம்பவே அர்த்தமுள்ளதா ஆன்மீக ரீதியா வலிமையானதா மாத்துது. இப்போ கேள்வி இதுதான், நாம இவ்வளோ விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு வரப்போற வெள்ளிக்கிழமைய எப்படி இன்னும் சிறப்பாக்க போறோம்? இதை பத்தி கொஞ்சம் சிந்திப்போம்.